அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேர்த்து எழுதுக அப்படின்ற தலைப்புல ஒரு முக்கியமான வினா பார்க்க போறோம். வாழை குட்டல் இலை. இதை சேர்த்து எழுதும் போது வாழை இலை அப்படின்னு புணருது. இத புணர்ச்சி விதியோட நம்ம பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியும். இத உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நிலைமொழி வருமொழி. இந்த நிலைமொழி ஈட்டுல ழைய பிரிச்சுனா இழு கூட்டல் ஐ. இங்க நிலைமொழி ஈட்டுல உயிர் எழுத்து வந்திருக்கு, வருமொழியிலையும் உயிர் எழுத்து வந்திருக்கு. இந்த உயிரும் உயிரும் சேராது. இப்படி உயிரும் உயிரும் சேராம இருக்கும்போது அதை உடன்படுத்துவதற்காக வர மெய்களை தான் நம்ம உடம்படு மெய்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப உடம்படு மெய்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஈயும் இவ்வும் உடம்படு மெய்களாக நம்ம சொல்லுவோம். இங்க நிலைமொழி ஈட்டுல கவனிச்சு பாத்தீங்கன்னா ஐ அப்படின்ற எழுத்து வந்திருக்கு. அதாவது நிலைமொழி ஈட்டுல ஈயோ ஈயோ ஐயோ வந்ததுன்னா ஈ அப்படின்ற உடம்படுமை தான் வரணும். அதன் அடிப்படையில இங்க ஐ வந்ததுனால இங்க ஈ அப்படின்ற உடம்படுமை வந்திருக்கு. அப்ப வாழை குட்டல் ஈ குட்டல் இலை, ஈ ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்ற விதிப்படி. அதற்கப்புறம் இந்த ஈயும் ஈயும் சேர்ந்து ஈயா, அதாவது வாழை இலையாக புணருது. அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி இங்க வாழை இலை அப்படின்னு புணருது. நன்றி, வணக்கம்.